ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனில் இன்றைக்கி மல்லிகைப்பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூ நம்ம எப்படி வச்சாலும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பாட் சைஸு, மண்ணோட அளவு, இந்த தன்மைகள் எல்லாமே இருக்கணுங்க. பாட்டிங் மிக்ஸ் எப்படி கொடுக்கணும்னா, நல்ல செம்மண்ணுங்க, நல்ல பியூர் செம்மண் போதும் அவங்களுக்கு. இல்லை நம்ம தோட்டத்தில் விளையிற மண் கூட எடுத்துக்கலாம். அதோட மண்புழு உரம், இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு இயற்கை உரங்கள் கலந்து அதில் போட்டு நம்ம வச்சோம்னா சூப்பராக பூப்பாங்கங்க. இது வச்சு நான் சொல்லியிருக்கேன் 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. 2 செடி தாங்க, இவ்வளோ எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்குறாங்க பாருங்கள். இதுக்கு இடையிலே நான் நிறைய உங்களுக்கு என்னென்னா இலையை ஊற்றி விடுங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். இலையை ஊற்றி விட்டுட்டு அந்த காஞ்ச குச்சி இருக்குல்ல, அது சிலது துளிர் விடுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு மிச்சம் எல்லா காஞ்ச குச்சியும் கட் பண்ணி விட்டுட்டு இலையை ஊற்றி விட்டானோம்னாலே போதுங்க. கொஞ்சம் மண்புழு உரம் கொடுக்கலாம். இல்லைன்னா முட்டையோட ஓடை அரைச்சி அதை ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். இது போக நான் இன்னொன்று பண்ணுறது என்னென்னா, சொல்லுவேன் இல்லைங்க, கல் உப்பு. அது வேற விட்டு தள்ளி ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சொல்லுவோம்ல, அந்த அளவு தான் வைப்பேன். வச்சுட்டு நிறைய தண்ணி விடுவேன். தண்ணி விடுறதுனால தான் அவங்க நிறைய நல்லா பூக்குறாங்க. இப்போ எவ்வளோ முட்டுக்கள் பூத்துருக்காங்க பாருங்கள். நிறைய அறுவடைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, நீங்களே பார்க்குறீங்க. இது 2 செடி தாங்க, குட்டி செடியாக தான், குட்டி கவரில் என்னென்னா ஒரு 2 இன்ச் 1 இன்ச் கவர் குட்டியோண்டு இருக்கும்ல, அந்த கவரில் தான் கொடுத்தாங்க. உடந்து வச்சா எவ்வளோ ஒரு மண்பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். சூப்பராக பூத்துருக்காங்க. இந்த தொட்டியோட சைஸை நாளைக்கு எடுத்து நான் வேணாலும் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா புஷ்ஷியாக வராங்க. இந்த மல்லிகைப்பூ மதுரை மல்லிங்க, செம்மையாக பூக்குறாங்கங்க. நீங்களும் எல்லோரும் வாங்கி வச்சு இந்த மதுரை மல்லி மாதிரி செடிகளை வாங்கி வச்சு நல்லா வீட்டில் வளங்குங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.